हरि ओम नमस्कारम नमो विश्वकर्मणे विश्वब्रह्म वेद आयु मैयत्तिन ब्रह्म विद्या गुरुकुलम முதலாம் ஆண்டு விழா அன்பர்களின் சங்கல்பத்தின் பிரகாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிரம்ம வித்யா குருகுலத்தின் வித்தியார்த்திகள் அனைவரும் இணைந்து வாஸ்து ஹோம பூஜைகளும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி அளவிலே வைஸ்வகர்மண யக்ஞம், அதனைத் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருந்த சத்ரபதி ஆச்சாரியா சத்ரபதி, த ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் அத்வைத வேதாந்தா அண்ட் சான்ஸ்கிரிட், அவளுடைய முன்னிலையில் இந்த வைஸ்வகர்மண யக்ஞம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வித்தியார்த்திகளினுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து கர்நாடக சங்கீதம் வாய்ப்பாட்டு, அதனைத் தொடர்ந்து பிரம்ம வித்யா குருகுலத்தின் மாணவர்கள் வேத பாராயணம் நடைபெற்று, தொடர்ந்து அவினாசி ஆதீனம், திருப்பக்கொளியூர் வாகீஸ்வர மடாலயம், தவத்திரு காமாட்சிதாச சுவாமியுடைய அருளுரையுடன் விழாவானது ஆரம்பமானது. தொடர்ந்து ஆனைமலை ஆதீனம், ஆர்ஷ வித்யாபீடம், தவத்திரு பூஜ்ய ஸ்ரீ ததேவானந்த சரஸ்வதி சுவாமியினுடைய அருளுரையுடனும், தொடர்ந்து விஸ்வகுலச்சம்மல் டாக்டர் கனகராஜ் ஐயா அவருடைய வாழ்த்துரை, அதனைத் தொடர்ந்து மகாலிங்கம் ஐஏஎஸ் அவர்களுடைய வாழ்த்துரை, அதனைத் தொடர்ந்து ரங்கநாதன்ஜி அவர்களுடைய வாழ்த்துரை, அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை வழங்கிய சத்ரபதி பிரசாத் ஆச்சாரியா அவர்களும், அதனைத் தொடர்ந்து சந்தான கிருஷ்ணன் ஸ்தபதி, மாபெரும் தச்சர், சிற்பகலா பூஷணம் சந்தான கிருஷ்ணன் அவளுடைய எழுச்சி உரை, அதனைத் தொடர்ந்து நம்முடைய அப்பர் லக்ஷ்மணன் ஐயா அவர்களுடைய சிறப்புரையும், அதனைத் தொடர்ந்து ஆயுர்வேதாலயா ஆயுர்வேத ரத்னம் டாக்டர் பார்த்தசாரதி அவர்களுடைய வாழ்த்துரை, அதனைத் தொடர்ந்து சின்மயா மிஷன் ஸ்ரீ விக்னேஷ் சைத்தன்யா அவர்களுடைய சிறப்புரை, அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆணையாளர் இந்து அறநிலையத்துறை முத்துப்பழனியப்பன் ஐயா அவருடைய சிறப்புரை, அதனைத் தொடர்ந்து வெங்கடேசன்ஜி அவர்களுடைய வாழ்த்துரை, அதனைத் தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்திலிருந்து பெங்களூரிலிருந்து வந்திருந்த ஆச்சாரியா நிரஞ்சனாச்சாரியா அவருடைய சிறப்புரையும் இந்த விழாவிற்கு மேலும் மேலும் மெருகூட்டியது. இந்த விழா எதற்காக ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமூக மக்களினுடைய சனாதன தர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பார்வையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது அமைக்கப்படுகிறது. The platform created for the Sanatana Dharma, one who understand properly the Sanatana Dharma. That's why we created the platform. அதனால் இந்த சமூக மக்களிடையே விழிப்புணர்வையும் வேத தர்ம ஆன்மீக மார்க்கத்தில் இவர்களை அழைத்து செல்லவுமே நம்முடைய விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையம் பிரம்ம வித்யா
குருகுலம் பயணிக்கிறது. இதில் இந்த சமூக மக்கள் இதனை உணர்ந்து இதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.